உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது தமிழ் புத்தாண்டு. சித்திரை மாத சிம்ம ராசி பலன்கள். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம் சிம்ம ராசி. இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்றாலே 11 ஆதாயமும் சரிசமமாக, அடுத்த ஒரு விஷயமும் சரிசமமாக இருக்கும். 11 ஆதாயம் சொன்னால் 11 விரயம். 11 ரூபாய் சம்பாதிச்சா 11 ரூபாய் செலவு, 10,000 ரூபா சம்பாதிச்சா 15,000 ரூபா செலவு. சரிசமமாக இருக்கும், அதிகமாக வரும். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் செலவுகள் அதிகரிக்கும். சமமாக இருக்குது, 11க்கு 11,
நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு செலவு சரியாக இருந்ததுன்னு சொன்னால், இப்போ நமக்கு கூட பணம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கக்கூடிய, கடன் மேலே 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 அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கவனத்தோடு செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் கடன் வாங்குறீங்களா, நமக்கு தேவைக்கு கடன் வாங்குங்க. தேவையில்லாமல் நிறைய கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய அசிங்கப்பட்டாச்சு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. அப்போ இதுக்கப்புறமாவது இப்போ இன்னும் அஷ்டமச்சனி, கண்டசனி, அஷ்டமச்சனி இன்னும் இருக்குது. அப்போ இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எப்படி செயல்படுறது? சமயோஜித புத்தியோட என்ன செய்யணுங்கிறத யோசித்து நிதானித்து செயல்படுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நல்லா கேட்டுக்கோங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மாதமும் எச்சரிக்கை மாதமாக இருக்க வேண்டும். சொல்கிறது என்னுடைய கடமை. நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. மக நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அந்த மாதத்தில் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான எச்சரிக்கை அது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இடமாற்ற பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை தவிர்த்து பேசி தீர்க்க வேண்டும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமையை பார்க்க வேண்டும். சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரன் பிரச்சனைகள் உண்டு. அதே போல் கவனம் தேவை. எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். தேவையில்லாத நெருக்கடிகள் அதிகம் ஏற்படும். சக்திக்கு மீறிய செலவுகள், உடல் உபாதைகள் அதிகமாக தோன்றி மறையும். சிக்கனத்தை கையாள வேண்டும். கூடியமானவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே போல தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டு வருவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல சில விஷயங்கள் தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். சில விஷயங்களை தள்ளி போடுங்க. உடனே செய்யணும்னு நினைக்காதீங்க, தள்ளி போடுறது நல்லது. சட்ட ரீதியான பல சிக்கல்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அவப்பெயர் வரும். கவனம் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவச்சொற்கள் நம்ம மேலே வரும். தேவையில்லாத ஒரு அவச்சொற்கள் நம்ம மேலே வரும். அதுலேயும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். மறதி குணம் அதிகமாக வரும். அதே போல் வார வழிபாடு என்று சொல்லக்கூடிய வாரம் சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய பகவான் தனியாக இருக்கக்கூடியது, சூரிய பகவான் தனித்து இருக்கக்கூடிய இதாக இருந்தால் அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இருக்க அதிகமாக இருக்கும். கடனை அடைஞ்சா நிம்மதியாக இருக்கும். இருக்க அதிகமாக போன கடன் குறையறதுக்கு உண்டான விஷயத்தை நிறைய பார்க்கணும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. அதே போல் அரசாங்க விரோதிகள் ஏற்படும். அரசாங்க விரோதிகள் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டைகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வரும். வழக்கறிஞர்கள் புது வருடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு புதுசாக பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் ஏற்கனவே பல நெருக்கடிகளை சமாளித்து வந்தீர்கள். சில விஷயங்களில் மாறுபடும். எச்சரிக்கையோடு இருந்து தெய்வ வழிபாடு செய்து மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனத்தோடையும் சிறப்பாகவும் இருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம்னு வரும்போது கவனமாக, பூர நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. உத்திர நட்சத்திரம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து நிதானித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க, கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவப்பெயர் வரும், பிரச்சனைகள் நிறையா வரும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விசுவாச வருஷம் நமக்கு சிம்மராசி பொறுத்தளவுக்கு நமக்கு சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் நமக்கு மாறாது. ஏன்னா மே மாதத்துல இன்னும் 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. இப்போ சொல்கிறது சித்திரை மாத புத்தாண்டு பலன்கள் தான். இப்போ அடுத்த 2 பயிற்சிகள் வருதே, குரு பயிற்சி பலன்கள் சொல்லணும். அடுத்த ராகு கேது பயிற்சிகள் பலன்கள் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே இருக்குது. முன்னெச்சரிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு எத்தனை % நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் 68% நன்னா இருக்குது. கவனத்தோடு இருங்க. வளம்.